Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் மினிட் டிஎன்டெட் எக்ஸாம் வந்துட்டு வருது 15-16. ஸோ இந்த இதில் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக நான் போடக்கூடிய வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது டெட் எக்ஸாம் அப்போ நான் எழுதின ஹால் டிக்கெட் 12/2/2023 எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி எனக்கு வந்துட்டு ட்வின் டெலிவரி சி செக்ஷன் டெலிவரி. பட் அதனால் எனக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைம் இல்லை. ஆனால் நான் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஒரு இது குறிப்பு எடுத்து வச்சுருப்பேன். இந்த குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது இதுலேருந்து கட்டாயம் வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டினாவது வந்துடும். ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதை வந்து சில இது நான் படிக்கும்போது நான் வந்துட்டு டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு டெட் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஃபார்முலா தான், நம்பர் சிஸ்டமில் உள்ள ஃபார்முலா. இப்போ வந்து உங்களுக்கு சம்ஸில் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி வந்து கண்டினியூவஸ் நம்பராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸெட்ரா என் வரைய இந்த எண்ணுங்கிறது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். 15 முடிக்கலாம், 75 முடிக்கலாம், இல்லை 100ன்னு முடிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம், ஓகேவா? ஸோ 1, 2, 3 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு n × n+1/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அடுத்து 1 + 3 + 5 இந்த மாதிரி ஆட் நம்பராக வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு நமக்கு n² அப்படிங்கிறது ஃபார்முலாவாக வந்துட்டு வரும். அடுத்து 2 + 4 + 6 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பராக வருது அப்படின்னா அப்போது நீங்கள் n × n+1 அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இது சராசரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆட் நம்பருக்கு வந்துட்டு n+1/2 மட்டும் போடணும். அதாவது இந்த ஃபார்முலாவில் இருக்க எண்ணை மட்டும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, n+1/2. அதே இது ஈவன் நம்பரில் சராசரி அப்படின்னா n/2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது பிரிஞ்சு வரும், ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா, ஒரு டைப். அதாவது ஸ்கொயர், வர்க்கமூலமாக கனமூலம் இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரும், நம்பர் சிஸ்டம்லேருந்து வரும். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா + n², ஓகேவா? ஸ்கொயர் வச்சு கேட்குறது. இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு n × n+1 × 2n+1/6 அப்படிங்கிறது ஃபார்முலா. இதோட சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா n+1 × 2n+1/6 அப்படிங்கிறது இதோட சராசரி. அடுத்து நமக்கு க்யூப் வச்சு கேட்குறாங்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா. இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா n × n+1/2 the whole square அப்படிங்கிறது இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும், ஓகேவா? n × n+1/2 the whole square. ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு 3, 6, 9 இந்த மாதிரி, அதாவது ப்ளஸ்ஸாக இல்லாமல் நமக்கு கமாவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, அதில் வந்துட்டு 30வது உறுப்பு என்ன இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து Tn = a + n-1 × d, ஓகேவா? Tn = a + n-1 × d அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் இங்கே என்ன 3ன்னு இருக்கா, அப்போ அந்த 3 போடணும். என்னங்கிறது லாஸ்ட் நம்பர், 30வது உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 30. அடுத்து இந்த டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 3க்கும் 6க்கும் நடுவில் நம்மளுக்கு 6 - 3 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும், நமக்கு 3 கிடைக்கும். 9ல் 6 கழிச்சா 3 கிடைக்கும். அப்போ ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இங்கே போடணும். அப்போ இங்கே வந்துட்டு d = 3 அப்படின்னு சொல்லிட்டு போடணும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் இல்லாமல் கமாவாக வந்துச்சுன்னா. அடுத்து ஒற்றை எண்களின் கூட்டுப்பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் நம்மளுக்கு 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இது வந்துட்டு நமக்கு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பருக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், n² அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த n²ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணு நம்மளுக்கு இல்லை, எண்ணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா L - a/d + 1
1 அப்படிங்கிறது தான். எண்ணுக்கான ஃபார்முலா என்னென்னா L மைனஸ் A பை D ப்ளஸ் 1 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எல்லுங்கிறது நமக்கு லாஸ்ட் நம்பரை வந்துட்டு எடுத்துக்குவோம், ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பரை வந்து எடுத்துக்குவோம், டிங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2, ஸோ அதனால் 2 எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம் ஒற்றை எண்களின் கூட்டுப்பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது. அடுத்து வந்துட்டு பெருக்குத்தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பு என்ன, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 10ஆம் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசை ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு Tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்துட்டு ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா செகண்ட் டிஜிட் டிவைடட் பை ஃபஸ்ட் டிஜிட். அப்போ 6/3 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 2 வரும். நீங்கள் வந்து தேர்டு டிஜிட் செகண்ட் டிஜிட்னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 2 தான் வரும் ஓகேவா. ஸோ அதுதான் 6. இப்போ பை போடுறோம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு A ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டிஜிட், n அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 10ஆம் உறுப்பு, அப்போ n ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னென்னா அதோட ஃபார்முலா A இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு 7 ஃபார்முலாஸ் இருக்குது. இன்னுமே எல்சிஎம் சம்மந்தமாக ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. இரு எண்களின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இரு எண்கள் ஒரு 2 எண்கள் கொடுத்துட்டு அந்த எண்களோட பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா. அதுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அடுத்ததாக பின்னங்களின் மீப்பேவா, பின்னங்களின் மீப்பேவா HCF கேட்டாங்க அப்படின்னா HCF பை எல்சிஎம். பின்னங்களின் மீச்சியம் அதாவது பின்னங்களின் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம் பை HCF ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்களோ அந்த டேர்ம் தான் மேலே வரும். பின்னங்களின் HCF கேட்குறாங்கன்னா HCF பை எல்சிஎம், எல்சிஎம் கேட்குறாங்கன்னா எல்சிஎம் பை HCF ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பர்சன்டேஜில் உள்ள சில ஃபார்முலாஸ். ஒரு பொருளோட விலை வந்துட்டு கூடி குறையும் போதோ அல்லது குறைஞ்சு கூடுது ஓகேவா. ஒரு பொருளோட ரேட் வந்துட்டு கூடி குறையுது இல்லைன்னா குறைஞ்சு கூடுது அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது சம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் x + y + xy / 100 அப்படிங்கிற ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு அந்த பொருளோட விலையை தான் போட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ இருந்த ரேட்டு இவ்வளோ கூடி இருக்குது, அப்போ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு இருந்த ப்ரைஸு, ஒய்ங்கிறது கூடுனதுக்கு அப்புறமோ இல்லை குறைஞ்சதுக்கு அப்புறமா உள்ள ரேட்டு. ஸோ அந்த 2 ரேட்டையும் தான் நம்ம எக்ஸ் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்முலாஸ் தான். இப்போ ஒரு பொருளோட விலை கூடி குறையும் போதோ அல்லது குறைஞ்சு கூடும் போதோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்துட்டு இதுதான் ஓகேவா. அடுத்ததாக n ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகையை வச்சு கணக்கு பார்ப்பாங்க, கணக்கு வந்துட்டு கேட்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு, அப்போ இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரிலாம் சம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கு வந்துச்சு அப்படின்னா n ஆண்டுகளுக்கு முன், அதாவது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் போடக்கூடிய ஃபார்முலா P டிவைடட் பை 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா வந்துட்டு போடணும். அதே இது n ஆண்டுகளுக்கு பின், அதாவது பின்னாடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் 1 n ஓகேவா. ஸோ பின்னாடி அப்படிங்கிறனால இந்த 1 + R/100 ஹோல் பவர் n பின்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னா வந்துட்டு மறக்காது. இதில் வந்துட்டு Pக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மக்கள் தொகை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்துட்டு Pக்கு பதிலாக போடணும். அடுத்து எத்தனை வருஷத்தில் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இந்த எண்ணில் போடணும். எத்தனை சதவீதம் உயர்ந்துச்சு கூடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, ஸோ அதை வந்துட்டு Rல வந்து போடணும் ஓகேவா. அடுத்ததாக n ஆண்டுகளுக்கு முன் பொருளின் மதிப்பு, இது வந்து மக்கள் தொகைக்கு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி, இதே இது பொருளின் மதிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மைனஸ் போட்டுறணும் ஓகேவா. ஸோ முன்னாடி பின்னாடி எல்லாம் ஃபார்முலா ஒன்று தான், ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை கணக்குக்கு ப்ளஸ் போடணும், பொருளோட மதிப்புக்கு மைனஸ் போடணும் ஃபார்முலாவில், அவ்வளோதான். அடுத்ததாக லாஸ் பர்சன்டேஜ், நஷ்டம் வந்து பர்சன்டேஜில் கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா. லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. லாஸுக்கு வேல்யூ, லாஸுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுவோம். வாங்கின விலையில் விற்ற விலையை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் அப்படியே மேலே போடுறோம், கீழே மட்டும் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து
வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஈஸியாக நம்மளுக்கே ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வைக்கணும். இது வந்து பேசிக் மேக்ஸ் தான். எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வாங்கின விலையில் விற்ற விலையை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடச்சிடும். இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது தான். ஸோ இதில் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு கிடச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட்டும் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராஃபிட்னாலே நம்ம விற்ற விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ விற்ற விலையில் நம்ம வந்து வாங்கின விலையில் நம்ம வந்து கழிக்கிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம போட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்ததாக காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நமக்கு ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் இல்லை செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்துட்டு போடணும். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ப்ராஃபிட்னா ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும், லாஸ்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? மைனஸ் லாஸ்னாலே மைனஸ் தானே, அப்போ மைனஸ் போடணும். ப்ராஃபிட்னா ப்ளஸ் போடணும். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 ஃபார்முலாவை. ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட, அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இன்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க வருமானத்தை விட இவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது, அப்போ இவங்களோட வருமானம் எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இது. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 6% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட இத்தனை சதவீதம் குறைவாக இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன, R/100 plus R into 100 whole percentage. R/100 plus R into 100. ஸோ எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இதை ஆருக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துட்டு கிடச்சிரும். ஏயோட வருமானம் அதிகம், பியோட வருமானம் கம்மி அப்படின்னா இந்த ஃபார்முலா. இது ஏயோட வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ ஏயோட வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடணும், ஏயோட வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, ஒரு பொருளின் விலை 6% உயருமானால் அதன் செலவு தொகை மாறாமல் இருக்க அந்த பொருளோட விலையை நம்ம எவ்வளோ குறைக்கணும், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி தான், ஆர் வந்துட்டு அதே ஃபார்முலா தான். பட் ஆர் வந்துட்டு நமக்கு உயர்ந்துச்சு, அந்த பொருளோட விலை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் ஆர் போடணும். அந்த பொருளோட விலை மைனஸ் ஆகுது, குறையுது அப்படின்னா அப்போ நம்ம மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரேட்டு குறைக்கணும், இவ்வளோ ரேட்டு உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சு திரும்ப வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக சென்டென்ஸாக எழுதினாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சு எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே PNR/100 தான். இதை வச்சு மாற்றி நீங்கள் வந்துட்டு பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் A/B ஈக்குவல் டு நமக்கு A/B அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? A/B அப்படின்னா A/B அப்படின்னு எழுதலாம். A/B/C அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர். இப்போ வந்து 3:2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 3/2 ஈக்குவல் டு 3:2:1 அப்படின்னா 3/2 ஈக்குவல் டு 2/1 அப்படி சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம A/Bன்னு எழுதிடலாம். இதே இது 3 தான் கொடுத்துருந்தாங்கன்னா A/B ஈக்குவல் டு B/C அப்படின்னு போட்டு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். இதே இது 4 வந்திருக்கு அப்படின்னா A/B ஈக்குவல் டு B/C ஈக்குவல் டு C/D. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போடணும். அடுத்து ஆவரேஜ் ப்ரப்போர்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆவரேஜ் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா C ஈக்குவல் டு √A into B. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ரூட்டில் போட்டுக்கோங்க, மல்டிபிளில் போடணும். √AB ஆவரேஜ் ப்ரப்போர்ஷன். காம்பவுண்டட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். காம்பவுண்டட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா A/B, C/D, E/Fன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு காம்பவுண்ட் ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ACE ஃபஸ்ட்டு வேல்யூ A into C into E, அதுக்கப்புறம் ரேஷியோ போட்டுட்டு B into D into F. ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி காம்பவுண்டட் ப்ரப்போர்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தமிழில் இந்த ஒரு சில இது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் மேக்ஸம்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.